ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா நெஸ்டட் ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஏற்கனவே ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் வந்து ரன்னாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தென் அவுட்டர் லூப் கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தால் இன்னர் லூப்புக்குள்ள வரும். இன்னர் லூப்புக்குள்ள கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிற வரையும் இன்னர் லூப் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுக்குரிய சின்டெக்ஸ் நான் எப்படி எழுதுனா, ஃபார் இன்டீஜர் I equal to 0, then I less than 3, I plus plus அப்படின்னு ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்டீஜர் j equal to 0, then I less than 2 அப்படின்னு வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாரி ஐ கிடையாது, ஜே தானே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜே ப்ளஸ் ப்ளஸ். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்கா? ஸோ இங்கே பாருங்க, ஐயோட வேல்யூ 0, தென் கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ ட்ரூவாக இருந்தால் இன்னொரு லூப் உள்ளே வரும். அடுத்து ஜேயோட வேல்யூ 0, இப்போ 0 லெஸ் தென் 2ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சம்திங் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் டாட் ஓ டாட் பியில் சம்திங் ஏதோ பிரிண்ட் பண்ணுறோம்னு வைங்க. ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி தென் அவுட்டர் லூப் ரன் ஆகி இன்னர் லூப்புக்குள்ள வந்துருச்சா? இப்போ இன்னொரு லூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ரன் ஆகும். தென் ஜேவோட வேல்யூ 0ல இருந்து என்ன பண்ணும், 1ன்னு மாறும். இப்போ 1ன்னு மாறினதுக்கப்புறம் இது இங்கே போயிடாது அவுட்டர் லூப்புக்கு, ஃபர்ஸ்ட் இன்னொரு லூப்பை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இன்னொரு லூப்பில் இன்னும் கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆகலை. அப்போ மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ கண்டிஷனை செக் பண்ணும்போது ஜேவோட வேல்யூ 1, இப்போ 1 லெஸ் தென் 2, மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ தானே? அப்போ மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ 2. இப்போ மறுபடியும் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும், எது இன்னொரு லூப்லயே. இன்னொரு லூப்ல 2 லெஸ் தென் 2, இப்போ கண்டிஷன் ஃபெயில்டு. அப்போ என்ன ஆகுறோம்னா மறுபடியும் அவுட்டர் லூப்புக்கு உள்ள போகும். அவுட்டர் லூப்ல ஐயோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, 0 இருந்துச்சா? தென் என்ன பண்ணும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப 1ன்னு மாறும். ஓகே, இப்போ கண்டிஷன் என்னது, 1 லெஸ் தென் 3. அப்போ என்னது, கண்டிஷன் ட்ரூ. தென் உள்ள வரும். இப்போ ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும், 0ன்னு தான் இருக்கும். அகைன் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ மறுபடியும் இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், செக் பண்ணும், எவாலுவேட் பண்ணும். அப்போ எவாலுவேட் பண்றப்ப ஜே லெஸ் தென் 2, கண்டிஷன் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், தென் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து ஜேவோட வேல்யூ 0ல இருந்து 1ன்னு மாறும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இங்கே ஒரு டைம், ஓகேவா, ஒரு டைம் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகி உள்ளுக்குள்ள இன்னர் லூப்புக்குள்ள வருதுன்னா இங்கே இந்த லூப் வந்து ஃபெயில்ட் ஆகிற வரையும் இன்னர் லூப் வந்து என்ன பண்ணும், ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் லாஜிக். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்னா அவுட்டர் லூப்புக்கு வெளியே போகும், ஃபெயில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஓகேவா? இது எத்தனை ஐட்ரேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க உதாரணத்துக்கு எம் ஐட்ரேஷன் இருக்கு, இங்க n ஐட்ரேஷன் இருக்குன்னா m இன்ட்டு n, m இன்ட்டு n. அப்போ உதாரணத்துக்கு 3 இன்ட்டு 2னா 6 டைம்ஸ் இது வந்து என்ன பண்ணும், இந்த இட்ரேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நெஸ்டட் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போமா? ஓகே, சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபார் லூப்புக்குள்ள இன்டீஜர் I ஈக்குவல் டு 0, 1ன்னு இருக்கா, I ஈக்குவல் டு 0, தென் I less than 2, then I plus plus. இது அவுட் ஆஃப் ஃபார் லூப். ஓகே, அடுத்து இன்னர் ஃபார் லூப்ல ஃபார் இன்டீஜர் j equal to 0, then I less than 3, j plus plus. ஸோ இங்க I கிடையாது, j அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ SY SOல
நான் என்ன பண்ணுறேன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஐ அப்படின்னு இது பண்ணிட்டு எதை கால் பண்ணுறோம்? ஐயோ கால் பண்ணுறோம். ஓகே, தென் எனக்கு ஜேவோட வேல்யூ வேணும். ப்ளஸ் ஜே அப்படின்னு இது கூட ஜேவோட வேல்யூ கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மேலே எழுதி காட்டினபடி நடக்கும். ரன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ரீடபிலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க. மொத்தம் நமக்கு இன்னொரு லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆயிருக்குமா? 0 1 2ன்னு. ஸோ அதனால 3 டைம்ஸ் 0 0 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 0. ஓகே, கண்டிஷன் ட்ரூ. தென் என்னப்பா ஸ்க்ரீன்ல எழுதலுமா? இது புரியுதா? மார்க்கர் இங்க இருக்கு. இதை நீங்க வந்து ஒன்ஸ் எழுதி பார்த்து இது பண்ணிட்டீங்க, ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு விஷுவலாவே நீங்க வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கடியா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அவுட்டர் லூப் சாரி இந்த நெஸ்டல் லூப் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ஆகட்டும், அல்லது ஒரு நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப எசன்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0. ஸோ நமக்கு ஆக்சுவலாக கண்டிஷன் இப்போ ட்ரூ. இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னர் லூப்புக்கு வந்துருச்சு, அவுட்டர் லூப். இங்கே ஜேவோட வேல்யூ 0, கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 0 லெஸ் தென் 3. ஓகேவா? அப்போ ஐயோட வேல்யூ என்ன இருந்துச்சு? 0, ஜேவோட வேல்யூ 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, தென் அடுத்து என்ன பண்ணும்? இந்த இன்னொரு லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இன்னொரு லூப்ல ஜேவோட வேல்யூ என்னவா மாறும்? 1 மாறும். ஓகேவா? 1. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். 1 லெஸ் தென் 3. மறுபடியும் என்னப்பா? கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ ஐ ஏற்கனவே 0 தான் இருக்கு, ஜேவோட வேல்யூ 1. ஸோ இதுதான் செகண்ட் இட்ரேஷனுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ. மறுபடியும் ஜே என்னவா மாறும்? 2. இப்போ கண்டிஷன் 2 லெஸ் தென் 3. இப்போ ஐயோட வேல்யூ இன்னும் 0 தான், ஜேவோட வேல்யூ 2. அப்போ 0 2 அப்படின்னு இதாயிடுச்சு. தென் ஜேவோட வேல்யூ என்னவா மாறும்? 3 மாறும். அப்போ என்ன ஆயிடுச்சு? 3 லெஸ் தென் 3 அப்படிங்கிறது என்னது? ஃபால்ஸ். கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? தென் அவுட்டர் லூப்புக்கு போகும். ஓகேவா? அவுட்டர் லூப்ல போயிட்டு இந்த ஐயோட வேல்யூ சேஞ்ச் பண்ணும். அப்போ ஐயோட வேல்யூ சேஞ்ச் பண்ணா 0ல இருந்து 1 அப்படின்னு அப்டேட் ஆகும். இப்போ இங்க என்ன இருக்கு? 1 லெஸ் தென் 2. ஓகே, இப்பவும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ இன்னர் லூப் இப்போ வந்துருச்சு. இன்னர் லூப்ல ஜே என்ன இருக்கு? இனிஷியலா 0ன்னு இருக்கு. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு மாறி இருக்கு, ஜேவோட வேல்யூ 0. ஓகேவா? தென் ஜேவோட வேல்யூ என்ன மாறும்? 0ல இருந்து 1ன்னு மாறும். ஸோ 1 லெஸ் தென் 3. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஜேவோட வேல்யூ 1. ஸோ 1, 1. அதாவது 1 இந்த இருக்கா? ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணணுமா? இந்த இருக்கா? இப்போ என்ன ஐட்ரேஷன் நடக்குதுன்னா இந்த ஐட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதை நான் க்ளோஸ் பண்ணது எங்கே இருக்கு? இந்த தான் இருக்கு. ஓகே, அடுத்து என்னப்பா மாறும்? ஜேவோட வேல்யூ 2 மாறுமா? ஜேவோட வேல்யூ 2 தானப்பா மாறும். ஸோ 2 அப்படின்னு மாறுது அப்படின்னா பெண்ணை சூஸ் பண்ணல. ஓகே, இப்போ சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஜேவோட வேல்யூ என்னவா மாறும்? 2 மாறும். தென் இதை வச்சு எழுதுறேன்னா இதுவும் அப்பலெல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஜேவோட வேல்யூ 2, கண்டிஷன் வந்து அகைன் ட்ரூ தான். அப்போ இங்கே ஐ ஏற்கனவே ஒன்று தான் இருந்துச்சு, இதோட வேல்யூ
2ன்னு மாறும். அவுட் கமா 2. நெக்ஸ்ட் டைம் என்னவா மாறும்? 3ன்னு மாறும். ஓகேவா? 3ன்னு மாறினா நமக்கு கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். தென் அகைன் அவுட்டர் லூப்ல இந்த ஐயோட வேல்யூ அப்டேட் ஆகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுறப்ப 2. இப்போ இங்கே கண்டிஷன் ஃபெயில்டு. இப்போ அவுட்டர் லூப்பு என்ன ஆயிடுச்சு? ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்படித்தான் இன்னர் ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். இதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் வந்தாலும் அதோட பேட்டர்னும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் ஒன்ஸ் ரன் ஆகும், அதுக்கடுத்து இன்னொரு லூப் கம்ப்ளீட்டா ஃபெயில்ட் ஆகிற வரையும் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவுட்டர் லூப்ல அப்டேட் ஆகும். ஓகேவா? வேற ஏதாவது ப்ரோக்ராம் டைப் பண்ணணும்னா வேணாம், இதுலயே வீடியோ வந்து ஏதாச்சும் லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கண்டென்ட் மிஸ் பண்ணிருக்குமான்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்றப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக செய்யும். ஓகேவா? பிரிண்ட் ஆன் ஆல்பபெட் ஏபி ஏபிசி இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு இதுதான் லாஜிக். கேர் எனக்கு எது வரையும் பிரிண்ட் ஆகணும்னா இ வரையும் பிரிண்ட் ஆகணும். அதாவது இதை இந்த ஏ அது எப்படி கன்சிடர் பண்ணணும்? 65 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்க, யூனிகோடு தானே, சாரி ஏஎஸ்சிஐஐ. ஓகேவா? ஸோ இப்படி இதாகும். இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ளோயட் ட்ரையாங்கிள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வாட் இஸ் நெஸ்டட் ஃபார் லூப்? ஏதோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? நெஸ்டட் ஃபார் லூப் சொல்லுவோம். எந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் ஃபர்ஸ்ட் இது பண்ணும், தென் இன்னொரு லூப் வந்து ஃபெயில்ட் ஆகிற வரையும் இது பண்ணும். எத்தனை தடவை நமக்கு இன்னர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ். அவுட்டர் லூப் கூட எத்தனை அடுத்து இன்னொரு லூப் இட்டரேஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதா m இன்ட்டு n. டிஃப்ரெண்ட் லூப் வந்து உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார் லூப்புக்குள்ள ஒயில் இஃப் கண்டிஷன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ரெண்டு நெஸ்டட் லூப் இது பண்ணுறப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டு. ஏன்னா ஒரு ஃபார் லூப் இது பண்ணுறப்ப ஆர்டர் ஆஃப் n வரும். இப்போ ரெண்டு ஃபார் லூப்புங்கிறது ஆர்டர் ஆஃப் n இன்ட்டு nங்கிறது n பவர் ஸ்கொயராக மாறிடுச்சு. ஓகேவா? இவ்வளோதான். இதான் டவுட்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.